அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். பள்ளத்தாக்குங்கிற வார்த்தையோடு இந்த நாள தேவ செய்தி உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 84 சங்கீதம் 6 வாசிக்கும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். இந்த பள்ளத்தாக்கு பேரு அழுகையின் பள்ளத்தாக்கு. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பள்ளத்தாக்கை நாம் கடந்து ஆக வேண்டும். அநேக பள்ளத்தாக்கை கடந்துதான் சியோன் பருவத்துக்கு நேராக நாம் செல்ல முடியும். இப்ப அநேக பள்ளத்தாக்கை நாம் தேவனுடைய துணையோடு தேவனுடைய கிருபையோடு நாம் முன்பாக செல்ல வேண்டும். இங்கு பார்க்கும்போது அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கோட பேர் என்னன்னா பாக்கா பள்ளத்தாக்கு. பாக்கா பைபிள்ல ஒரே இடத்துல மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பள்ளத்தாக்கின் பேர் அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த பாக்கா பள்ளத்தாக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கடந்தாக வேண்டும். இந்த பாக்கா பள்ளத்தாக்கை, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்துதான் சியோனுக்கு போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலைக்கு நேராக நாம் செல்ல முடியும். எனவே சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது கூட, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே மரண பள்ளத்தாக்கு வந்தது. ஆனால் மரண பள்ளத்தாக்கிலும் தேவனை நம்பி தேவனுடைய வசனத்தை நம்பி அதை மேற்கொண்டதுனால, தேவனுடைய வார்த்தையை நம்பினதுனால அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தாவீதுக்கு தந்தா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் அழுகையின் பள்ளத்தாக்கோடு இருக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் ஆசீர்வாதமான பள்ளத்தாக்காக செழிப்பான பள்ளத்தாக்காக நிச்சயமாய் மாற்றுவார். பள்ளத்தாக்கு என்பதே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பள்ளத்தாக்கு என்பதே வியாதிகள், பள்ளத்தாக்கு என்பதே வறுமை, பள்ளத்தாக்கு என்பதே ஆசீர்வாதமற்ற சூழ்நிலை குறிக்கிறது. எனவே இந்த பள்ளத்தாக்கை நாம் கடந்து போக வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரை நடத்துகிறார் என்கிற விசுவாசத்தோடு தான் நாம் நிச்சயமாய் கடந்து செல்ல முடியும். இங்கு பார்க்கும் பொழுது பாக்காங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. எனவே பாக்கா பள்ளத்தாக்கை கடந்து போக வேண்டும் என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் கடந்து போக வேண்டும் என்றால் நிச்சயமாக தேவ சமூகத்துக்குள்ள இருந்து நாம் பெறப்பட வேண்டும். அதில் சங்கீதம் 84:4 சொல்லும் பொழுது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய வீட்டில் வாசமாயிருக்க வேண்டும். இப்ப 84 சங்கீதம் 6க்கும் 4, 5, 7 வசனுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள வசனமாக அமைகிறது. இப்ப அழுகையின் பள்ளத்தாக்கை நான் கடந்து போக வேண்டும் என்றால் நான் தேவனுடைய வீட்டிலே வாசமாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வீட்டிலே வாசமாயிருக்க வேண்டும். எப்போதும் துதிக்கிற மனநிலை நமக்கு வேண்டும். சில நேரம் அந்த பள்ளத்தாக்கு நம்மை துதிக்க விடாமல் நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் துதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அன்பு சகோதரியே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில தெளிவாக பேசுகிறார். நீங்கள் மறுபடியுமாய் எப்போதும் துதிக்கவர்களாக மாறும் பொழுது நிச்சயமாக அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றி அமைக்க முடியும். அதை சொல்லும் பொழுது, உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றோர், பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். எது கொடுத்து வச்சாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். எனவே அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். துதிக்கக்கூடிய மனநிலை வேண்டும். துதிக்கக்கூடிய மனநிலை என்பது தேவனுக்குள்ளாக நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று குறிக்கிறது. தேவனுடைய உறவுல நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை குறிக்கிறது தான் அந்த துதிக்கக்கூடிய மனநிலை. எனவே துதிக்கும்படி என்னுடைய இருதயத்தை, என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என் துதிக்கும்படி எனக்கு உதவி செய்யும் தாவீது பல சங்கீதத்தில் எழுதுகிறார். இந்த நாளில் நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாக அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக முடியும். எனவே இந்த நாளில் வியாதி என்கிற அழுகை பள்ளத்தாக்கு இருக்கலாம், பற்றாக்குறை என்கிற அழுகை பள்ளத்தாக்கு இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரியங்கள் நெருக்கடி என்கிற பள்ளத்தாக்கு இருக்கலாம். நிச்சயமாக சோர்ந்து போக வேண்டாம். அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி மாற்றுகிறார்கள் என்றால் அதை நீரூற்றாக மாற்றுகிறார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவர்கள் பாக்கா என்னும் வறண்ட பள்ளத்தாக்கை கடந்து போகையில் அதை நீரூற்றுகளின் இடமாக்குகிறார்கள். அவர்கள் பாக்கா என்னும் வறண்ட பள்ளத்தாக்கை கடந்து போகையில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா அதை நீரூற்று உள்ள இடமாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாங்கன்னா, கர்த்தரை முன்பாக வைத்து, ஆசீர்வாதத்தை முன்பாக வைத்து வனாந்தரத்தை வயல்வெளியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற்றுகிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எனவே இந்த நாளில் அழுகையின் பள்ளத்தாக்கை பார்த்து சோர்ந்து வரக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அதை நீரூற்றாக்க கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. நீரூற்றாக்க கூடிய சூழ்நிலை. ஆகாரை பார்க்கும்போது வனாந்தரத்திலே அழுது கொண்டிருந்த ஆகார், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி வனாந்தரத்தில் அழுது கொண்டிருந்த ஆகாருக்கு கர்த்தர் கண்களை திறந்த பொழுது ஒரு நீரூற்றை பார்த்து
அந்த நீரூற்றை பார்க்கும்படி செய்தார். இந்த காலை வேளையில கிறிஸ்து மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீரூற்றை பார்க்கும்படி அல்லது வனாந்தரத்தை நீரூற்றாக மாற்றும்படி கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எனவே நம்பிக்கையை இழந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். அதுல சொல்லும் பொழுது உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள், அதுல அடுத்த வசனம் வர 84:5 சொல்லும் பொழுது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இன்னொரு மொழி சொல்லுது, உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தங்கள் உள்ளத்தை சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளிலே பதித்துள்ளார்கள். ஆமா, அதுல 84:5 சொல்லும் பொழுது உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இருதயத்தை சீயோனுக்கு செல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலே தங்கள் உள்ளத்தை பதித்திருக்கிறார்கள். இந்த நாளில் உங்கள் உள்ளம் நெடுஞ்சாலை, ஆமா, சியோனுக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில பைத்திருக்க வேண்டும். சியோனுக்கு போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலை ஹைவேல நம்முடைய ஆத்துமா ஆவி அது என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். எனவே நிச்சயமாக நீங்கள் மறிப்பதில்லை, இளம் வயதில் மறிப்பதில்லை, நீங்கள் கடனோடு வாழ வேண்டிய வாழ்க்கையை முடிப்பதில்லை. நிச்சயமாய் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். எனவே நீங்கள் வியாதியோடு மரித்து போவதில்லை சகோதரனே, வியாதியிலிருந்து நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள். வாக்குத்தத்தம் அதான் சொல்லுது, வார்த்தை அதான் சொல்லுது. எனவே அழுகையின் பள்ளத்தாக்கை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் அவருக்குள்ளாக நாம் பலனடைய வேண்டும். ஆமா, உலகத்துக்குள்ளாக பலனடைய வேண்டும். ஆமா, இந்த உலகம் நம்மளை பிரச்சனைக்குள்ளாக மாற்றி கொண்டிருக்கிறது. எனவே உலகத்தை ஜெயிக்க அவருக்குள்ளாக நான் பலன் கொள்ளும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே வசனம் சொல்கிறது 84:6 சொல்லும்போது அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக வேண்டும் என்றால், அழுகை பள்ளத்தாக்கை நடந்து போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்குள் பலனடைய வேண்டும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், ஆமா, பாக்கியவான். அவன் தான் சீயோனுக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலையில, சீயோனுக்கு போகக்கூடிய நெடுஞ்சாலைக்கு நேராக தன் இதயத்தை பதித்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய எண்ணம், எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல வைக்கும் பொழுது நிச்சயமாய் ஆமா கைவிட மாட்டார். ஆமா, ரோமர்ல வாசிக்கிறோம், சொந்த குமாரனே இயேசு சொந்த குமாரனவே பிதா தந்துட்டாரு, நீ மற்ற பொருளை கேட்டுக்கிட்டே இருக்கிற, அழுதுகிட்டே இருக்கிற. ஆமா, நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ அழுது கொண்டிருக்க வேண்டாம், உன்னுடைய காரியத்துக்கு, துக்கமான காரியத்துக்கு இந்த நாளை கர்த்தர் எண்டு காடு போறார். அதை முடிச்சு வைக்கிறேன். ஆமாம், அதை முடிச்சு வச்சு உன் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உன் ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உன் வாழ்க்கையை தொடங்குகிறார். எனவே அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கில் அமர்ந்து கொண்டிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே அதை அப்படியே அதிலே தேங்கி கிடப்பதில்லை, அழுகையின் பள்ளத்தாக்கில் உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவதில்லை, மாறாக அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள், மலையும் குளங்களை நிரப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்குது மலையும் குளங்களை, அது சொல்லும் பொழுது அவர் பாக்கா என்னும் வறண்ட பள்ளத்தாக்கை கடந்து போகையில் அதை நீரூற்றுகள் இடமாக்குகிறார்கள். முன்மாறி மலை அதை நீர்நிலைகளால் நிரப்புகின்றது. முன்மாறி மலை, ஆமாம், முன்மாறி மலைக்காக, பின்மாறி மலைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முன்மாறி மலை. இப்போ முதலாவது அந்த அறுவடைக்கு, அந்த முதலாவது அந்த விதைக்கும் பொழுது விதைக்கிறதுக்கு முன்பாக ஒரு மலையை பார்த்தா விதைக்கிறான். ஆமாம், விதைக்கு முன்பாக பருத்தி, எள்ளு அல்லது வேர்க்கடலை இது போடும்போது ஒரு முன்மாறி மலைக்கு காத்திருக்கிறான். இது இந்த இடத்துல சொல்லும்போது வானம் பார்த்த பயிரை சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், கிணற்று பாசனம், ஆற்று பாசனம் சொல்லப்படலை. இங்கு சொல்லும்பொழுது முன்மாறி மலைக்காக அந்த விவசாயி காத்திருக்கிறான். முன்மாறி மழை பெஞ்ச உடனே விவசாயத்தை அந்த விதையை விதைக்கிறான். இப்போ அது பின்மாறி மலைக்காக காத்திருக்கிறான். பின்மாறி மலைனா அறுவடைக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு பின்மாறி மலை. அதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பின்மாறி மலை பொழிந்த உடனே அவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகிறது. எனவே இந்த நாளில் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நடந்து போகும்போதே முன்மாறி மலையை பெய்ய செய்ய கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் இந்த பாக்காங்கிற பள்ளத்தாக்கை கடந்து போக வேண்டும் என்றால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போக வேண்டும் என்றால், பைபிள் அநேக பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆகோரின் பள்ளத்தாக்கு, யோசபாத்தின் பள்ளத்தாக்கு, எத்தனையோ பள்ளத்தாக்கு இருக்குது. ஆமாம், தாவி சொல்லக்கூடியது மரண பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, இப்படி எத்தனையோ பள்ளத்தாக்கு இருக்கிறது. அதே போல் அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் மட்டும்தான் கூட வர்றார் உங்கள் கூட. அழுகையின் பள்ளத்தாக்கில் உங்கள் உறவுகள் கூட வருவதில்லை. அழுகையின் பள்ளத்தாக்கில் உங்கள் நண்பர்கள் கூட வருவதில்லை. அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் தனித்து விடப்பட்டிருப்பீங்க. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் சோர்ந்து போகாதீங்க அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பிலீவர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் அதை நடக்கிறீங்க, நான் தான் தனியாக நடக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் மட்டும்தான் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ண சொல்லாதீங்க. இல்லை, உங்களுக்கு முன்பாக பல பேர் அதே பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகம் உண்டானதுக்கு முதல்ல அதே போல் உங்களை போல் அதே பிரச்சனை பல பேர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது
அதில் பார்க்கும்போது உண்மையிலே பலன் கொடுக்குற மனுஷன், அவருக்குள்ள என் பலன் இருந்தால் தான், நான் அவரையே நம்பி இருந்தால் தான். இந்த இடத்துல வாசிக்கும்போது உண்மையிலே பலன் கொள்கிறவர்கள் பலன் அப்படிங்கும்போது அவருக்குள்ள ஸ்ட்ரென்த் எனக்குள்ள உண்டானா தான் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க முடியும். ஆமாம், அப்படி அவருக்குள்ள நான் பலன் அடையாமனா அழுகையின் பள்ளத்தை கடக்கவே முடியாது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் செத்து மடிந்தது போல, கானானை சுதந்திரிக்காமல் முடியாமல் போனது போல அநேகரும் இன்றைக்கு அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஜெயிக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த அழுகையின் பள்ளத்தாக்குள்ளே கிடக்காங்க, அந்த டெசர்ட்டுக்குள்ளே கிடக்காங்க, அந்த இடத்துக்குள்ளே இருக்காங்க, அந்த வேலி, ஆமாம் அந்த பாக்கா வேலியை பார்க்க அதுக்குள்ளே கிடக்காங்க. ஏன்னா இவங்க அந்த கவர்த்தருக்குள்ளே பலன் அடையாமல் இருக்கிறதுனால பள்ளத்தாக்குள் கிடக்கிறாங்க. இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு வேளை பள்ளத்தாக்குள்ளே கிடக்கலாம். பள்ளத்தாக்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சுமா நம்புறீங்க, அதை நம்பாதீங்க. முதல்ல கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியே கொண்டு வருவார். இந்த பிரச்சனைங்கிற பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வருவார். பிரச்சனை போராட்டங்கள்ங்கிற பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வருவார், கொண்டு வர நம்புங்க. ஆமாம், யோசேப்பை குழியில் போட்டாங்க, அந்த பள்ளத்தாக்குங்கிற குழியில் போட்டாங்க. ஆனால் தரிசனத்தை தந்தவர் நிச்சயமாக தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று யோசேப்பு நம்பினதுனால யார் குழியில் போட்டானோ அவனே வெளியே கொண்டு வந்தான். இந்த காலை வேளையில் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை, உங்கள் வாய்ப்பை யாரெல்லாம் தட்டி பறித்தார்கள் நினைக்கிறீர்களோ அவர்கள் மூலமாக மறுபடியும் ஒரு துவக்கத்தை, ஒரு வாய்ப்பை கர்த்தரால் உண்டு பண்ண முடியும். எனவே விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமே. விசுவாசிக்கிற நம்பிக்கையோடு மறுபடியும் ஆமாம் கர்த்தரை நடத்துவார் என்கிற அந்த இடத்துக்குள்ளே வாங்க. எனவே அழுகையின் பள்ளத்தாக்கை எங்களுக்கு கடக்க முடியும். எனவே அவர் வீட்டில் வாசமாக இருக்க வேண்டும், அவருக்குள்ளே பலன் அடைய வேண்டும், பலன் பெற வேண்டும். அவங்க தான் 84 சங்கீதம் 7 சொல்லும்போது அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். அது இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் சீயோனின் இறைவனுக்கு முன்பாக வரும் வரைக்கும் பலத்தின் மேல் பலம் அடைகிறார்கள். அப்போ சீயோன் இறைவனுக்கு முன்பாக, சீயோன் மலை, ஆமாம் பழைய ஏற்பாடில் ஆமாம் ஆண்டவர் சீனாய் மலையில் இல்லை, இப்போ சீயோன் மலைக்கு வந்துட்டார். சீயோன் மலைங்கிறது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இப்போ சீனாய் மலை என்கிறது நியாய தீர்ப்பை கொடுத்தது, கட்டளை கொடுத்தது, 10 கட்டளை கொடுத்தது. அந்த 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 மலையில் அல்ல, சீயோனுங்கிற ஆசீர்வாதத்துக்கு மலையில் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் சீனாயில் இல்லை, சீயோன் மலையில் இருக்கிறார். இப்போ சீயோன் மலை இப்போ எனவே அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கிறார்கள், நீரூற்றாய் மாற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் குளங்கள் நிரம்புகிறது, ஆசீர்வாதம் நிரம்புகிறது. எங்கே வர்றாங்கன்னா பலத்தின் மேல் பலன் அடைகிறார்கள். இப்போ சீயோன் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்கிறாங்க? ஆமாம் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு மொழிபெயர் என்ன சொல்லுது அப்படின்னா தேவ சந்ததிக்கு வருவதற்கு முன்பாகவே பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். யாருன்னா உமக்கும் முன்பாக இருக்கிறவர்கள், அவருக்குள்ளாக இருக்கிறவர்கள். எனவே இந்த காலை வேளையில் ஆமாம் அழுகையின் பள்ளத்தாக்கோடு அமர்ந்திருக்கக்கூடிய தேவனுடைய உறவுகளுக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஈஸியாக கடக்க முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை குறித்து ரொம்ப ஆழமாக சிந்திக்காதீங்க, எல்லாம் மாறும். நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயம் நம்ம ஜனங்களுக்கு பலன் கொடுப்பான்னு வசனம் சொல்லுது. அதை வாசிக்கிற சங்கீதம் 29 சங்கீதம் 29:11 சொல்லும் பொழுது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், பலன்னா ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார். ஆமாம், பலன் வேற பலன் வேற. பலன்னா ஸ்ட்ரென்த்து, பலன்னா கிஃப்ட், அன்பளிப்பு, ஆசீர்வாதம், பலன். இங்கே பலனை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனவே பலன் கொடுக்கக்கூடிய கர்த்தர். எனவே மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ ஒவ்வொரு வார்த்தையில் நாம் பிழைக்கணும். ஆமாம், இந்த இடத்துல ஆகாரம் என்பது டெய்லி எதை சாப்பிடணும்? ஆமாம், டெய்லி எதை சாப்பிடணும்னா பைபிளை சாப்பிடணும். ஆமாம், டெய்லி ஆண்டுடைய வார்த்தையை சாப்பிடணும். இப்போ உள்ளான மனுஷனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது தான் வெளியான மனுஷனுக்கும் ஹெல்த் இருக்கும். ஆமாம், நம்ம என்ன செய்யணும்? வெளியான மனுஷனுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்குறோம், ஹெல்த் ட்ரிங்க்ஸ், நம்ம ஹெல்த் ஃபுட்டு, இதுவே ஹெல்த்தை கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ உள்ளான மனுஷன் சோர்ந்து போகிறான். பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது என்ன பண்ணுறான்னா இயேசு விட்டே போயிடுறான். பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது இனி நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தவறான முடிவு எடுக்கிறான். எனவே நான் முதலாவது என்னை உள்ளுக்குள் பலப்படுத்த வேண்டும். நம்ம உள்ளுக்குள் பலப்படுத்த வேண்டும். எனவே வசனம் சொல்லுது கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். முதல்ல உள்ள பலன் கொடுப்பார். ஆமாம், எனவே அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். அந்த ஆகாரம் இது மட்டும் இல்லை, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரம் என்பது பூமிக்குரிய உணவு மட்டுமல்ல, ஆவிக்குரிய மன்னாவை குறிக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்குது, ஆவிக்குரிய உணவு குறிக்குது. அந்த உணவை அன்றன்றும் தேவையான வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த நாளை மேற்கொள்ளக்கூடிய, அந்த நாளில் சமாதானமாய் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்தந்த நாளுக்குரிய ரேமாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்தந்த நாளுக்கு தேவையான வாக்கு தத்தங்களை, வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். உள்ளான மனுஷனுக்குள்ள தெய்வீக பலன் உண்டாக வேண்டும். எனவே கர்த்தர் சொல்லும் பொழுது சங்கீதம் 29:11 சொல்லும் பொழுது யெகோவா தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், யெகோவா தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி யெகோவா அவர்களை ஆசீர்வதிப்பார். யெகோவான கர்த்தருடைய பேர் யெகோவா.
அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆமாம், ஆசீர்வாதம் என்கிற பஞ்சம் அநேக இடத்துல இருக்குது. ஆசீர்வாதம் பஞ்சம், நம்ம பணம் பஞ்சம், ஆமாம் வறுமையில் பஞ்சம் தான். இந்த பஞ்சத்தை மாற்ற வேண்டும் என்றால், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குங்கிற பஞ்சத்தை மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரால் தான் முடியும், கவர்மெண்டால் அல்ல. ஆமாம், கவர்மெண்டால் அல்ல. நம்ம சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் தான் நாட்டை ஆசீர்வதிக்க வேண்டும். இது எப்படி இருக்கு? கர்த்தர் தான் நாட்டை ஆளக்கூடியவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த தேசம் வளர்ச்சியடைய முடியும். எனவே இங்கே சொல்லும்போது கர்த்தர் தம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும்போது சங்கீதம் அல்ல, ஆமாம் ஏசாயா 26:3 சொல்லும் பொழுது அருமையான வார்த்தை, வாக்கு தத்தம். ஏசாயா 26:3, ஆமாம் என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 26:3 சொல்லும் பொழுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு, எனவே உறுதியாய் பற்றி கொண்டபடினால தான், உறுதியாக இருக்கிறதுனால கர்த்தர் பூர்ண சமாதானத்துக்குள்ளாக நடத்துவார் என்று பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. எனவே இந்த நாளில் உறுதியான மனநிலை மட்டும்தான் நம்மை பார்க்க என்கிற பள்ளத்தாக்கின் வழியாக, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நாம் நடத்த முடியும். எனவே இந்த உறுதி எதை குறிக்கிறதுனா, கிறிஸ்து மேல் அதிகமாய் உறுதியாக இருக்கும் பொழுது உறுதியான வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன். மன உறுதியுடன் இருப்பவனை நீ முழு நிறைவான சமாதானத்துடன் என்ன செய்வீர், வைத்திருப்பீர். மன உறுதி, தேவன் மேல் மன உறுதி, யெகோவா மேல் மன உறுதியோடு இருப்பவனை பூர்ண சமாதானத்துக்குள்ளாக தேவன் கொண்டு வருவார். இந்த நாளில் நமக்குள்ள அப்பப்போ சமாதானம் குறைபட்டு கொண்டிருக்கிறது. ஆமாம், இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இயேசு கொடுக்கக்கூடிய சமாதானம் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம், உலகம் யாராலும் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு தந்தார். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், அது உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, இது வித்தியாசமாக இருக்குன்னு. இப்போ அந்த வித்தியாசமானது தான் பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் தான் முழு நிறைவான மன அமைதி. இந்த நாளில் முழு நிறைவான மன அமைதி எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோம். அது அழுகையின் பள்ளத்தாக்கில் கிடைக்காது பிரதர். அந்த பூரணமான சமாதானம் எங்கே கிடைக்குதுன்னா, தேவ சந்நிதியில் கிடைக்குது. எனவே உங்களுடைய வீட்டில் வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள். வீடு என்பது ஆமாம் திருச்சபை மட்டும் குறிக்கல, புதிய ஏற்பாடு படி, நியூ டெஸ்டமென்ட் படி நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். எனவே பழைய ஏற்பாடு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா இப்போ என்றென்றைக்கும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், வாழ்கிறார். எனவே நம்ம அனுதினமும் தேவனோடு அந்த உறவுல சரியாக இருக்கும் பொழுது, ஏதோ பிரச்சனை போராட்டம் வந்த உடனே முதல்ல நம்ம செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, தேவனுடைய உறவை நிராகரிக்கிறோம். ஆமாம், இந்த மாதம் நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே செலவாயிடுச்சுன்னா முதல்ல எங்கே கையை வைக்கிறான்னா, டைத்தில் கையை வைக்கிறான், தசமாத கையை வைக்கிறோம், தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாத காணிக்கையில் கையை வைக்கிறோம். எனவே ஆமாம், ஏதோ பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது தேவ சபைக்கு போவதில் நம்ம பிரச்சனை பண்ணுகிறோம், பைபிள் வாசிக்கிறதுல பிரச்சனை பண்ணுறோம். அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய உறவுல நாம் அதிகமாய் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயமாய் அழுகையின் பள்ளத்தாக்கே நம்ம என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். எனவே வசனம் சொல்கிறது, மன உறுதியோடு இருப்பவனை நீ என்ன செய்வேன், பூர்ண சமாதானத்துக்குள்ளாக அவனை வைத்திருப்பேன். எனவே இந்த நாளில் கிறிஸ்து மிகவும் பிரியப்பட்டவரை தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றா, ஆமாம் பூர்ண சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கு பிரதர். அந்த இயேசுவின் சமாதானத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, இயேசுவின் சமாதானத்தில் நீங்கள் வாழுங்க, அதிலே மூவ் ஆகுங்க. அதுக்கு என்ன செய்யணும், அவருடைய வீட்டில் வாசமாயிருங்க, அவருக்குள் பலன் கொள்ளுங்க. எனவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமாம், பிலிப்பியர் 4:13, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ பார்க்கும்போது பலப்படுத்தக்கூடியவர் கிறிஸ்து. பிரச்சனை போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்னை பலப்படுத்த வேண்டும், என்னை ஒருவர் பலப்படுத்த வேண்டும் என்றால் பவுலை ஒருத்தர் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். ஊழிய பாதைகளில் பல சோர்வுகள், ஊழிய பாதைகளில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒருவர் பலப்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் யாருன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அவர் சமூகத்துக்குள்ளாகவே காத்திருக்க வேண்டும். ஆமாம், அவர் பிரசன்னத்துக்குள்ளாக காத்திருக்க வேண்டும், அவர் வீட்டில் வாசமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சீயோனுக்கு போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் என் கண்களை பதித்திருக்க வேண்டும். சீயோனுக்கு போகக்கூடிய அந்த நெடுஞ்சாலையின் மேலே, ஆமாம் பரலோகத்தின் வழிக்கு மேலே நேர கிறிஸ்துவின் வழிக்கு நேராக, ஆமாம் என் வழி அந்த கிறிஸ்துவுக்கு நேராக, அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய வழிக்கு நேராக நான் என் கண்களை பதிய வைக்கும் பொழுது இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்பது அது நிச்சயமாய் மாறும். அழுகை பள்ளத்தாக்கு என்பது நிச்சயமாய் மாறும், மறுமை நிச்சயமாக மாறும். அது மாத்திரமல்ல, நான் நீரூற்றாக்கி கொள்ள முடியும். நான் ஆசீர்வாதம் இந்த இடத்த நீரூற்றாக்கி கொள்வார்கள். மழையும் குளங்களை நிரப்போம் அப்படின்னா, குளங்கள் நிரப்பக்கூடிய அன்லிமிட்டெட் பிளஸிங்கை குறிக்கும் அளவு கடந்த ஆசீர்வாதங்கள். அந்த சூழ்நிலைக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எனவே பூர்ண சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. எனவே என்னை பலப்படுத்த கிறிஸ்து சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, என்னை பலப்படுத்த கிறிஸ்து. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர என்னை அவர் பலப்படுத்துவார். அவர் என்னை பலப்படுத்துவார், பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நேற்று பலப்படுத்தினார், இன்றைக்கு பலப்படுத்துகிறார், நாளைக்கும் பலப்படுத்துவார் என்று தைரியமாக சொல்லுங்க. பிசாசுகள் கேட்கும்படி, ஆமாம்
அசுத்த ஆவி கேட்கும்படி சொல்லுங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அந்த கிறிஸ்து என்னை அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே கொண்டு வருவார் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். எனவே இந்த பள்ளத்தாக்கு ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்க, நிம்மதியின் பள்ளத்தாக்காக, போராட்டம் இல்லாத பள்ளத்தாக்காக, அது செழிப்புக்கு நேராக ஒரு நல்ல வாழ்வாக மாறும் என்று நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்கிறார். அது மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். எனவே பூர்ண சமாதானம் உங்கள் எல்லையிலே, ஆமாம், எல்லையில் நதியை போல பாயும். எனவே என்னை பலப்படுத்த கிறிஸ்துன்னு சொல்லி ஓயாமல் சொல்லுங்கள். என்னை பலப்படுத்த கிறிஸ்து, அவரால் நான் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். பவுலை பலப்படுத்தினார், பவுலை பரிசுத்த ஆவி பலப்படுத்தினார், பவுலை கிறிஸ்து பலப்படுத்தினார். எனவே என்னை பலப்படுத்தின கிறிஸ்து மூலமாய் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். ஆமாம், எதிர்மறையான சக்தியிட சொல்லுங்கள். எதிர்மறையாய் பேசக்கூடியவற்றை சொல்லுங்கள். எதிர்மறையாய் வரக்கூடிய எண்ணங்களுக்கு விரோதமாக சொல்லுங்கள். ஏன் நம்ம எண்ணங்களுக்கு விரோதமாக, ஆமாம், உங்கள் எண்ணத்துக்கு விரோதமாக நீங்களே போராடுங்க. போராடி, ஆமாம், கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார் சொல்லுங்கள். சொல்லி, ஆமாம், அந்த அழுகையும் பள்ளத்தாக்கு கடங்க.